ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சவுதிக்கு இப்போ இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வரீங்கன்னா உங்கள்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் விசா இருக்குது. அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவைப்படும், இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்ப்போம். என்னென்ன தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மெடிக்கல் போடணும். நீங்கள் சவுதி ஆத்தரைஸ்டு மெடிக்கல் சென்டர்னு இருக்கும். கல்ஃப் வர்றதுக்கு ஆத்தரைஸ்டு மெடிக்கல் சென்டர்னு இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கும். அந்த ஸ்டேட்டில் உங்கள் நியரஸ்ட் லொக்கேஷன் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அங்கே போய் மெடிக்கல் போடணும். மெடிக்கல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் விசா எந்த ஏஜென்ட் இருக்கோ அவங்ககிட்ட கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஆக்குபேஷன், விசா நம்பரு, விசா ஆக்குபேஷன் இதை மட்டும் வாங்கிக்கிறீங்க. விசா இஷ்யூ டேட்டு இது மட்டும் கேட்பாங்க. விசா எக்ஸ்பைரி டேட்டு, விசா இஷ்யூ டேட்டு, விசா எக்ஸ்பைரி டேட்டு, விசா நம்பர், இந்த டீட்டெயில் அவங்க கொடுப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடணும். உங்கள் நியரஸ்ட் லொக்கேஷனில் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு மெடிக்கல் போகும்போது பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஒரு 6 ஃபோட்டோ 7 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஏன்னா மெடிக்கலுக்கு 2 ஃபோட்டோ கொடுக்கணும், ப்ளஸ் ஸ்டாம்பிங் பண்ணும்போது ஒரு 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ கேட்பாங்க. அதனால் 6 ஃபோட்டோ எடுத்துங்க. இதை போய் மெடிக்கல் பண்ண பிறகு மெடிக்கல் முடிக்கிறீங்க. மெடிக்கல் முடிச்சுட்டு மெடிக்கல் ஃபிட்னு வந்த பிறகு நீங்கள் உங்களோட உங்கள் ஏஜென்ட்டுக்கு எங்கே உங்கள் விசா இருக்கோ அந்த ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி உங்களுக்கு மோஃபா நம்பர் வாங்கணும். மோஃபா நம்பர்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். அந்த நம்பர் வாங்கி அந்த மோஃபா நம்பர் கொடுப்பாங்க. அந்த மோஃபா நம்பரை உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அதை அட்டாச் பண்ணி அப்டேட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கணும். அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க மெடிக்கல் சென்டரில். அதை வாங்கின பிறகு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மெடிக்கல் ஃபிட்டு, மெடிக்கல் ரிப்போர்ட் உங்கள்கிட்ட வந்துருச்சு. அதுக்கடுத்து விஎஃப்எஸ்க்கு அப்பாயின்மெண்ட் போடணும். விஎஃப்எஸ்க்கு உங்கள் நியரஸ்ட் லொக்கேஷன் விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு நீங்கள் விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு செகண்ட் நீங்கள் விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களோட இதே விசா டீட்டெயில்ஸு ப்ளஸ் மெடிக்கல் போட்டிருக்கீங்களா அந்த ரிப்போர்ட்டு ப்ளஸ் என்ன வேலைக்கு போகிறீங்க அந்த டீட்டெயில் கேட்பாங்க. நீங்கள் அங்கே போய் உங்கள் ஃபிங்கர் வெரிஃபிகேஷன், விஎஃப்எஸ் ஆஃபீஸில் ஃபிங்கர் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்கன்னா, முடித்த பிறகு தேர்டு நீங்கள் இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. மெடிக்கல் போட்ட ரிப்போர்ட்டு விஎஃப்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணீங்களே அவங்களுக்கு அது ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ப்ளஸ் இல்லைன்னா அது ஆன்லைன்லேயே இதாயிரும். அதுக்கடுத்து உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, உங்கள் ஒரிஜினல் மெடிக்கல் ரிப்போர்ட்டு, ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்களோட ஏஜென்ட்டுக்கு நீங்கள் அவங்களோட அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அது 1 வீக் மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்குள்ளே விசா ஸ்டாம்ப் ஆயிரும். ஸ்டாம்ப் ஆன பிறகு அவங்க உங்களை எலக்ட்ரானிக் விசா ஃபோட்டோ காப்பி அனுப்பிச்சி விடுவாங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அந்த எலக்ட்ரானிக் விசா ஃபோட்டோ அனுப்பி விட்றாங்களே, அந்த எலக்ட்ரானிக் விசா உங்களுக்கு ஸ்டாம்ப் ஆயிரும். ஸ்டாம்ப் ஆன பிறகு உங்களுக்கு அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுவாங்க. அனுப்பிச்ச பிறகு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, அப்புறம் உங்கள் விசா காப்பி, எலக்ட்ரானிக் விசா காப்பியும் கூட வந்துடும். நீங்கள் அந்த விசா காப்பியை 2 ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டையும் உங்கள் எலக்ட்ரானிக் விசாவையும் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருவாங்க உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு. நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் விசாவை மட்டும் 2 ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுங்க. ஒன்று டிக்கெட் புக் பண்ண பிறகு இங்கே சவுதியில் என்ட்ரான பிறகு அந்த எலக்ட்ரானிக்ஸ் விசா ஃபார் ரெஃபரன்ஸுக்கு அதை காமிச்சா போதும். அதை காமிச்சா நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள் ரெஃபரன்ஸுக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் விசா, சப்போஸ் இந்த பாஸ்போர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் விசா காமிச்சிங்கன்னா உள்ளே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இந்த சவுதி இப்போ நான் சொன்னதில் இந்த எப்படி விசா ஸ்டாம்ப் பண்ணுறது இந்த இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சவுதியோட சவுதி விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சம்பளம், சேல்ரி, அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட்லாம் ஆல்ரெடி ஏஜென்ட்டை இருக்கும். அவங்க உங்கள் கம்பெனியிலேருந்து சவுதி சாம்பர் பண்ணி, சவுதி மோஃபா மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஸ்டாம்ப் பண்ணி அவங்ககிட்ட இருக்கும். அவங்க ஸ்டாம்ப் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்பி விட்ருவாங்க. பாஸ்போர்ட்டு, இந்த விசா உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு விசா உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக கிடச்சிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லி அவங்கக்கிட்ட உங்கள் அக்ரிமெண்ட் காப்பி, எவ்வளோ சம்பளம் என்ன ஏதுன்னு அதை அவங்க சாம்பர் பண்ணி, சவுதி சாம்பர் பண்ணி, சவுதி சாம்பர் பண்ணி மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஸ்டாம்ப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட சொன்னீங்கன்னா அதை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஏஜென்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் விசா ஸ்டாம்ப் ஆகி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.